ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. மலைகளில் வாழ்கிற கௌதாரி ஊருக்குள்ளே வர்றது கிடையாது, மக்களை தொல்லை பண்ணுறது கிடையாது, மக்களுக்கு எந்த விதத்தில் இடையூறு கிடையாது. மலையில் குகையில் அப்படி இருட்டில் கூடு கட்டி பொழைச்சிட்டு போகுது. மலைகளில் வாழ்கிற கௌதாரின்னு சொல்லலாம். அல்லது இந்த அகில மலைக்குன்றில் ஒரு கௌதாரியை விளையாடுற மாதிரி என்ன நீங்கள் வேட்டையாடுறீங்க. ஊருக்குள்ளே வந்தேன்னா, கொள்ளையடிச்சுனா, சூறையாடுனா, ஏதாவது தீங்கு பண்ணா, மலைகளை பதுங்கி நான் ஒதுங்கி கிடக்கிறேன். அந்த சிபியர்கள் போய் என்ன சொல்கிறாங்க, அகிலா கூட்டில் ஒளிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போராடுற கேஸாக நான் ஒளிஞ்சிட்ருக்கிறேன், என்னை காப்பாற்றிக்க என்னால் முடியல, ஒன்றை தாக்க போகிறேன்னா நான். மலைகளில் வாழ்கிற இந்த ஒரு தலைமறைவான ஒரு அகதியை நீங்கள் தேடி வரீங்க. முதலாவது தன்னுடைய வல்னரபிலிட்டியை சொல்கிறாரு, தன்னுடைய இன்னசென்ஸை சொல்கிறாரு. அடுத்து வாசிங்களேன். இஸ்ரேல் அரசர் ஒரு தெல்லு பூச்சியை தேடி வந்துள்ளார் என்றார். ஒரு திரைப்பட பாடலில் மல்லிகைப்பூ வெட்டுறதுக்கு கோடாரி தூக்கூடாது என்று ஒரு வார்த்தை வருகிறது. ரொம்ப அழகான வார்த்தை அது. அதே மாதிரி நம்ம பசங்க கூட கிண்டலாக சொல்லுவாங்க, கொசு ஒடிக்கிறது ஏன்டா கோடாரி தூக்குற அப்படிம்பாங்க. ஒரு நகைச்சுவை நடிகர் இருப்பார், அவர் மூஞ்சில் இருக்கிற ஒரு ஈ அடிக்கிறது ஒருத்தன் கடாயத்தை தூக்குவான். ஐயோ நம்ம பதறமாக சிரிப்போம் இல்லைங்களா. அந்த காட்சியை அது அழகாக அந்த மூடத்தனத்தை அவ்வளோ ஒரு இன்டென்ஸான சுச்சுவேஷனில் தாவீது போடுறாரு. அரசர், இஸ்ராயலின் அரசர் ஒரு தெல்லுப்பூச்சியை தேடி நீங்கள் வந்துக்கிறார். புரியுங்க, ரொம்ப அழகான ஒரு உதாரணம் பாருங்கள். இதை ஆங்கிலம் சொல்லும்போது ஜூவோமோர்ஃபிக் மெட்டஃபர்ஸ் அப்படிம்பாங்க. ஜூவோமோர்ஃபிக்னாக்க இப்போ கேதுருவை போல் வளர்வான், அதாவது பொட்டானிக்கல் மெட்டஃபர்ஸ். வாய்க்காலோரம் நடப்பட்ட மரம் போல ஆண்டுதரும் கணிதருவான், மரப்பட்டைகள் மருந்தாகும், அதாவது மனிதர்கள் நீதிமான்கள், அதுபோல் பொட்டானிக்கல் இமேஜஸ். இது ஜூவோமோர்ஃபிக் கௌதாரி, தெல்லுப்பூச்சி, சிங்கம், புலி, நாய், இதெல்லாம் மனிதனுடைய பண்புகளில் இதெல்லாம் உருவங்களாக மாறுது. இப்போ தாவீது ஒரு கௌதாரியாக மாற்றிக்கிறாரு, தன்னை ஒரு தெல்லுப்பூச்சியாக மாற்றிக்கிறார். ஜூவோமோர்ஃபிக் மெட்டஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது விலங்கியல் உருவங்கள்லேருந்து தாவீது பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு வேட்டையாடுற மிருகம் போல் நீ வேட்டையாடுற, ஒரு மூர்க்கத்தனம், ஒரு காரணம் இல்லாத தன்மை, ஒரு தன்மை இல்லாமல் நீ போராடிட்டு இருக்கிற. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நான் யார், எதை வேறு அப்படி வேட்டையாடுற? ஒரு சிங்கம் சிங்கத்தை தாக்கலாம், ஒரு சிங்கம் ஒரு புலியை தாக்கலாம், ஒரு சிங்கம் ஒரு யானையை தாக்கலாம், ஒரு தெல்லுப்பூச்சிங்க நான். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. தெல்லுப்பூச்சி என்பது தமிழில் அழகாக மொழிபெயர்த்துக்கிறாங்க. அதேமாதிரி கௌதாரி, இந்த பேட்ரிஜ் என்கின்ற அழகான ஒரு சின்ன பறவையை போடுறாங்க. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம். பேட்ரிஜ்ன்றது குவெயில்ஸ் என்று சொல்லப்படுகிற காடைகள் மற்றும் கௌதாரிகள், இவங்கெல்லாம் மலைப்பகுதியில் வாழ்கிறது. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத ஒரு இது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோழி பிடிக்க போனீங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு கொத்தும், இல்லை கத்தும், ஓடும், பதறும். இந்த குவெயில்ஸும் அல்லது இந்த காடைகளும் கௌதாரிகளும் பிடிக்க வராங்கன்னு கூட தெரியாமல் இன்னசெண்டாக மாட்டிக்கும். பிடிச்சவனை கூட கொத்தாது, அது தப்பிக்க நினைக்கும், முடிஞ்சால் தப்பிச்சுக்கலாம் நினைக்குமே வெளியே எதிர்த்து தீங்கு செய்ய நினைக்காத ஒரு அழகான சின்ன பறவை இனங்கள். அதுதான் ஆசிரியர் அழகாக சொல்கிறாரு, ஒரு கௌதாரியை பிடிக்க வரீங்களே நீங்கள், நான் உனக்கு எந்த மனசில் கூட துரோகம் நினைக்கல, மனசில் கூட தப்பு நினைக்கல, கண்ணார நீங்கள் பார்த்தீங்க, ஈட்டியும் கோலையும் தூக்கிட்டு நம்மட அமைதியாக வரேன், என்னை தேடிட்டு வரீங்களே, ப்ரூஃப் இருக்குது, அதே மாதிரி வொக்காபுலரி இருக்குது. ரொம்ப அழகாக இது பண்ணுறாரு. தன்னுடைய சான்றுரையோடு தன் உரையை வாதத்தை நிறைவு செய்கிறாரு. தெல்லுப்பூச்சின்றது ஒரு சாதாரண ஒரு பச்சை பிள்ளை, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு வெள்ளந்தியான ஒரு மண்ணலை குறித்து காட்டுகிற ஒரு உருவகமாக அதை நம்ம பார்க்குறோம். பலமற்ற, வலிமையற்ற, எதிர்த்து போராட தன்னையே தற்காத்து கொள்ள இயலாத ஒரு தெல்லுப்பூச்சிக்கு தாவீது தன்னை ஒப்பீடு செய்து என்னை தேடிட்டு வரீங்களே அரசே, இது நியாயமா? அழகான ஒரு கேள்வி. இவங்க சொன்னதில் எல்லாமே யோசிச்சுப்பார், உள்நோக்கிப்பார், பின்னோக்கிப்பார், முன்னோக்கிப்பார், முடிவெடு. அந்த ஒரு அழகான ஆணித்தரமான ஒரு பேச்சு நடை அந்த இடத்துல இருக்குது. அதை ஒரு பேச்சாக ஆரம்பித்து ஜபமாக மாற்றி மறுபடியும் ஒரு பேச்சாக முடிக்கிறார்.
அவருடைய பேச்சுத்தன்மை ரொம்ப அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான இறைவனுடைய சிந்தனையை உள்வாங்கி அந்த ஜெபத்துக்கு ஆர்வமாக ஏறெடுக்கிறாரு. அந்த ஜெபத்தினுடைய பலன் என்னன்னு நம்ம பார்ப்போம். அடுத்த வசனத்தை சொல்லுவாங்க. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்துள்ளேன், என் மகன் தாவீதே திரும்பி வா, என் உயிரை இன்று நீ இவ்வளவு மதித்தபடியால் இனி உனக்கு நான் எத்தீங்கும் செய்ய மாட்டேன், இதோ நான் மூடத்தனமாய் நடந்து பெரும் தவறு இழைக்கிறேன் என்றார். இந்த 21ஆம் வசனத்தில் அழகான ஒரு கட்டமைப்பு. அது சவுலுடைய உள்ளப்பாங்கை, அவருடைய மனமாற்றத்தை, நொறுங்கிய உள்ளத்தை முன்பாக படம் பிடிக்குது. மனம் வருந்தி மனம் வெதும்பி தான் ஒரு பாவம் செய்கிற ஒரு பாவினுடைய வார்த்தைகளாக இது வருது. நான் பாவம் செய்துள்ளேன். முதல்ல தன்னை பாவியாக ஒப்புத்துக்கிறார். பாவம் செய்துள்ளேன், அத்தாத்தி, ஐ ஹவ் சின்ட் அகெயின்ஸ்ட் காட். முதலாவது, என் மகனே தாவீதே. எங்கே சொல்கிறாரு? இது உன் குரல் தானான்னு கேட்குறாரு. அவருடைய குரலில் இருக்கிற நியாயத்தை கேட்குறாரு. மறுபடியும் என் மகனே தாவீதே திரும்பி வா. இப்போ தாவீதே இது உன் குரல் தானான்னு கேட்குறாரு. என் மகனே தாவீதே திரும்பி வா அப்படின்ட்டுல இப்போ என் மகனேன்றது ஒரு விழி, கூப்பிடும் தன்மை. தாவீதேன்றதும் ஒரு கூப்பிடும் தன்மை. ரெண்டு வகையில் என் மகனே தாவீது என்று சொல்லும்போது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற நிறைவான அன்பை காட்டுறார், பாசத்தை காட்டுறார். பாசத்தை காட்டி திரும்பி வா அப்படிங்கிறார். என் உயிரை இன்று நீ இவ்வளவாக மதித்ததனால், யூ ரெஸ்பெக்டட் மை லைஃப். என்னுடைய மதிப்பு அபிஷேகம் செய்யப்பட்டவர், அரசர், தலைவர், எந்த பாதுகாப்பை விட மேலாக பாதுகாக்கப்பட வேண்டியவர். இவ்வளோ நினச்சி பார்த்து என் உயிரை நீ மதிச்சிருக்கிற. அதனால் இனி உனக்கு நான் எத்தீங்கும் செய்ய மாட்டேன். இனிமேல் எந்த தீங்கும் உனக்கு செய்ய மாட்டேன். கடைசியாக சொல்கிறாரு, நான் மூடத்தனமாய் நடந்து பெரும் தவறு இழைக்கிறேன்னு நிற்கிறார். அந்த வெர்பு பாருங்க, இழைத்தேன் அல்ல, இழைக்கிறேன். இப்போ கூட அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இது பண்ணுறாரு. அவருடைய பாவ வாழ்வு கடந்த கால வாழ்வு அல்ல, முடிந்து போன ஒன்று அல்ல, இப்போ முடிவெடுத்து புதிய வாழ்வுக்கு போகிறதில்ல. இன்னும் வரைக்கும் நான் பெரும் தீங்கு இழைக்கிறேன். அந்த விளைச்சல் ரொம்ப அருமையான விளைச்சல். இன்றும் உனக்கு எதிராக நான் தவறு இழைக்கிறேன்னு சொல்கிறாரு. அது இரண்டாவது மூடத்தனமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பாவம் செய்தேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ திரும்பி வா அப்படிங்கிறார். இந்த 4 வார்த்தையை சின்ன சின்னதாக சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். ஒன்று நான் பாவம் செய்தேன். கடவுள் எப்போ நம்மளை மன்னிக்கிறாரு? நாம் எப்போ மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குறோமோ மன்னிக்கிறாரு. ஆமாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குருக்களுக்குரிய அறிவுரையில் ஒரு மார்த்தாள் இல்லத்தினுடைய சிற்றாலயம் அறிவுரையில் சொல்கிறாரு, ஒருத்தர் முட்டி போட்டாருன்னு வச்சுக்கேன், அப்போவே ஒரு உடைந்த உள்ளத்தோடு வராருன்னு அர்த்தம். எக்காரணத்தை கொண்டுட்டும் மன்னிப்பு நீங்கள் மறுக்கக்கூடாது, அவர்களிடம் நீங்கள் அசந்து பேசக்கூடாது என்று அழகாக அறிவுரை சொல்லி ஒரு மறைவுரை வைத்தார். ஞாபகம் இருக்குது. சாமி நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர், உள்ளத்தின் கண்ணீரை காண்கிறவர், உள்ளத்தின் ஈரத்தை காண்கிறவர். நம் வார்த்தைகளினால் சில பேரால் சொல்ல முடியாது, அந்த பாவத்தினுடைய வருத்தத்தை சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது, சொல்கிறதுக்கான வார்த்தைகள் அவங்கள்ட்ட இருக்காது. இந்த மொமெண்ட் தே கம் அண்ட் நீல் டவுன், மனத்தாழ்ச்சியோடு மண்டிடுகிறாள், அதுவே உடைந்த உள்ளத்தினுடைய அற்புதமான வெளிப்பாடு என்பது கண்டுகொள்ள குருக்கள் அழைக்கப்படுகிறார்கள். இது முதலாவது. இரண்டாவது, நான் பாவம் செய்தேன் என்று ஒரு உள்ளத்திலிருந்து சொல்லுகிறார். அதனுடைய தன்மை பிற்பாடு நம்ம பார்ப்போம். உள்ளத்திலிருந்து சொல்கிறார். இரண்டாவது, திரும்பி வாங்குறார். திரும்பி வாங்க, நீ எடுத்துகிட்டு போயிட்ட, என்னை கொல்லாம விட்ட, திரும்பி வா, கம் பேக் டு மீ. மகனா வா, எதிரியாக ஒன்று நான் பார்க்கல, மகனாக பார்க்குறேன், திரும்பி வா அப்படிங்கிறார். இரண்டாவது ஒரு இன்விடேஷன், சரிங்களா? ஒரு கன்ட்ரிஷன், ஒரு இன்விடேஷன். என் உயிரை நீ மதித்ததுனால நான் உன் உயிரை மதிப்பேன், உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என் உயிரை இன்று நீ இவ்வளவாக மதித்ததால் இனி உனக்கு எத்தீங்கும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நீ காட்டின நன்மைத்தனத்துக்காக, இன்னைக்கு நீ காட்டின நல்லெண்ணத்துக்காக இனி எப்போதும் உனக்கு எதிரான தீங்கு செய்ய மாட்டேன். ரெட்ரோஸ்பெக்ஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன், ப்ராஸ்பெக்டஸ். இனி எத்தீங்கும் செய்ய மாட்டேன். இப்போ மூன்றும் அந்த மன வருத்தத்தில் அடங்கி இருக்குது. இப்படிப்பட்ட பாவங்களை ஒருபோதும் செய்வதில் என்று உறுதியான மனதுடன் நான் பிரதிஜை செய்கிறேன், உறுதி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நான் செஞ்சேன், இனிமேல் செய்ய மாட்டேன், பாவின்னு உணர்றேன், இனிமேல் செய்ய மாட்டேன். அந்த மூன்றும் உள்ளடங்கிய ஒரு மன வருத்தம் ஆண்டு விரும்புகிறார். சவுல் தான் அழகாக வெளிக்காட்டார். இதோ நான் மூடத்தனமாய் நடந்து பெரும் தவறு இழைக்கிறேன். அந்த மூடத்தனம்ன்றதுக்கு என்னங்க அர்த்தம்? மூடத்தனம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? நாபால் என்றால் மூடன் என்று பொருள் என்று 29 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த மூடனுக்கிட்ட முடிவையும் நம்ம பார்த்தோம். நான் மூடனா என்ன இருந்து உனக்கு எதிராக தீங்கு இழைக்கிறேன்
என்று அவர் வார்த்தை சொல்கிறார். இந்த ஒரு வார்த்தை வந்து அழகான ஒரு குறியீடு. இந்த வார்த்தை கிடையாது, இந்த வார்த்தை வந்து ஒரு 25ஆம் அதிகாரத்தை திறக்கின்ற சாவி. இட்ஸ் இன்டர்பிரிட்டேட்டிவ் கீ என்று சொல்வார்கள். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, மூடத்தனமாக நான் நடந்துக்கிட்டேன். அடுத்த 2 வசனங்களில் நான் சொல்ல போகிறேன். நாபாலுக்கும் சவுலுக்கு என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை அதை பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். இந்த வார்த்தை வந்து ஒரு கொக்கியே நினைக்கிது. 2 பேர்த்தையும் அப்படியே கொக்கி போட்டு உட்கார வைக்கிறது இந்த மூடத்தனமான வார்த்தை. இந்த வார்த்தை தான். மூடத்தனம் என்பது என்ன? நாமளே பழிவாங்க நினைப்பது. கடவுள் செய்யட்டும்னு திரும்ப திரும்ப தாவீது சொல்கிறார். அதுதான் இறை மனிதருடைய வலிமை. ஆண்டவர் கொல்லட்டும், ஆண்டவர் அவர் தாமாக இருக்கும்படி செய்யட்டும், ஆண்டவர் போரில் மடியும்படி செய்யட்டும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். அதுதான் வந்து மூடத்தனம். எந்த மூடத்தனம்? நான் தான் செய்வேன். அவன் வந்து அறிவுகட்டத்தனமாக நடக்கிறான். அவனுக்கு நான் பாடம் சொல்லிக் கொடுக்கலாம், வேறு யார் பாடம் சொல்லிக் கொடுப்பா? அவனுக்கு பாடத்தை கற்பிக்கிறேன் பாரு, நினைக்கிறேன் பாருங்க, மூடத்தனம். அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? நாமளாக இருக்கிறது இல்லை, நம்ம கடவுளாயிடுறோம். ரொம்ப அழகான ஒரு செய்தியை சவுல் வந்து அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார். வந்து பழி வாங்குவது என் உரிமை, அது என் பங்கிற்கு விட்டுவிடுன்னு திருவிழித்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். நீ பழி வாங்காமல் அவனுக்காக ஜெபிக்கும் போதும் அவனுக்காக நீ வந்து பரிந்துரை செய்யும் போதும் அவன் தலையில் எரித்தழலில் நீ குவிக்கிறாய்னு பைபிள் சொல்லுது. நாம் உங்களை தூற்றுவோருக்காக துன்புறுத்துவதாக ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி நீ ஜெபிச்சோம் அப்படின்னோம்னாக்க அவனை கொன்றுங்க அழிச்சிருக்கலாம் பேத்தாவில்லை. நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என்னையும் நல்லா வச்சுருக்க ஆண்டவர் நம்ம ஜெபிச்சோம்னா கடவுள் அவன் தலைமையில் வந்து தீச்சூளையை வைக்கிறாராம். அப்படிங்களா? அதான் வந்து பழி வாங்குறது என் உரிமை, அதை நான் பார்த்துக்கிறேன், பதிலுக்கு நான் செய்வேன்னு சொல்ல. அந்த தப்பை நான் செஞ்சேன், அதனால் மூடத்தனமாக நடந்துக்கிட்டேன். முதலாவது. இரண்டாவது, நான் அபிஷேகம் செய்யப்பட்டவன், நீயும் திருப்பொழி பெற்றவன். உன்னை திருப்பொழுது யாருன்னு எனக்கு தெரியும், என்ன திருப்பொழி செய்தது யாருன்னு தெரியும், எதுக்குன்னு தெரியும், யாரால் திருப்பொழி செய்யப்பட்டோம்னு தெரியும். நீ புரிஞ்சுக்கிட்ட, நான் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டேன். இரண்டாவது மடத்தனம் இல்லைங்களா? நம்முடைய எதிரி யார் என்று அறிந்து அந்த எதிராளி என்னோடு போராடாமல் அவர் பின்னால் ஆண்டவர் இருக்கிற அறிந்தும் அந்த ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறேன், அது மடத்தனம். அப்படின்ற இதில் ரொம்ப அழகான ஒரு காட்சி இருக்குது. தாவீது என்ன சொல்கிறாரு? இது ஆண்டவரால் ஏவப்பட்டிருப்பின் அவருடைய திட்டம் நடக்கட்டும், மனுஷரால் அது சபிக்கப்படட்டும். இதைத்தான் வந்து திருத்தூர் பணியில் உள்ள கமாலியல் என்கிற ஒரு மனிதர் அழகான ஒரு பிரின்சிபலை சொல்வார். இந்த சீடர்கள் எங்கே பார்த்தாலும் நாம் தான் அவரை கொலை பண்ணணும், நாம் தான் தீர்ப்பட்டோம், நம்ம சொல்லி அறிஞ்சோன்னு நம்மளை குற்றம் சாட்டுறாங்க. ஐயா, இந்த ஆளுங்க ஒழிச்சிருங்க ஐயா, இந்த ஆளுங்க இல்லாமல் பண்ணிடுங்க ஐயா, ஏன் நம்ம எல்லாம் பண்ணி சொல்லுறோம், இயேசு கொண்டதுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லுறாங்க இவங்க அப்படிங்கல. தம்பிங்களா, அவங்க போதிக்கிறாங்க, மக்கள் பின்பற்றுறாங்க. கடவுள்கிட்டருந்து வந்துச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஏற்று நின்னீங்கன்னா கடவுளை ஏற்று நிற்கிற மாதிரி அர்த்தம். ஒருவேளை மனுஷர்கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்று நிற்கவே தேவையில்லை, தானாக அழிஞ்சிடும். அதுதான் வந்து விவிலிய வல்லுநர்கள் அதை வந்து கமாலியல் பிரின்சிபல் அப்படிம்பாங்க. இஃப் இட் இஸ் ஃப்ரம் காட் நோபடி கேன் வித்ஸ்டாண்ட் இட், இஃப் இட் இஸ் நாட் ஃப்ரம் காட் டோன்ட் மைண்ட் இட், இட் வில் டை ஆஃப் இட் செல்ஃப். கமாலியல் பிரின்சிபல்னு அழகாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரொம்ப அழகாக தாவீது அதை சொல்கிறார். கடவுள்கிட்டருந்து வந்துச்சு அப்படின்னாக்க நடக்கட்டும், அது யாரும் நிறுத்த முடியாது. மனுஷர்கிட்ட வந்துச்சுன்னா அவரே தண்டிக்கட்டும், நான் தண்டிப்பேன்னு கூட சொல்ல, அவரே தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. இப்போ அதை வந்து உணர்ந்துக்கிட்டார் சவுல். இதுக்கு நானாக தான் வந்தேன், மடத்தனம். கடவுள் எவலை, நானாக முடிவெடுத்தேன், நானாக திட்டம் போட்டேன், நானாக செயல்படுத்தினேன், நானே எல்லாரும் ஏற்றுக்கிட்டேன். அதில் வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, மூடத்தனம். மூணாவது, அரசர், இஸ்ராயலின் அரசர் ஒரு தெல்லுப்பூச்சி தேடிட்டு வர்றாரு. எப்படி வர்றாரு? 3000 படை வீரர்கள், அக்கிலா குன்றில் பெரிய பாளையம், எவ்வளோ சோறு, எவ்வளோ சாப்பாடு, எவ்வளோ கால விரயம், எவ்வளோ பொருள் விரயம், எவ்வளோ வந்து செயல் ஊக்க விரயம், இது எல்லாத்தையும் போய் ஊட்ட கட்டி அல்லது குடிசை செம்பட்டிட்டு ரோடை போட்டு மக்களுக்கு நீதி வழங்கி எவ்வளோ நல்ல காரியம் செய்யலாம். விரயம் பண்ணுறாருல்ல, எக்கனாமிக்கல், ஃபிசிக்கல், இன்டலெக்சுவல் அண்ட் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் வீண் பண்ணுறீங்க. அது ஒரு மூடத்தனம். இந்த மூடத்தனத்தை பற்றி பேசும்போது சீராக்கி ஞானம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும், நாக்கே ஒருவருக்கு வீழ்ச்சியை தரும். அதே போல 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போமே. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும், அனைவரோடும் நட்புடன் பழகு, ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ரொம்ப அழகான செய்தி. பேச்சை பற்றி ரொம்ப அழகாக பேசுது. மூடத்தனமாய் நான் பெரும் தீங்கு இழைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லைங்களா? அந்த வார்த்தையில் வந்து அவர் பேசுறது, செய்கிறது, அப்புறம் அவர் முடிவெடுக்கிறது, 3 வகையான மூடத்தனம். இதில் வந்து ஏற்கனவே 2 சொல்லிட்டேன். பேசுறதுல ஒரு மூடத்தனத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ வந்து ஆங்கில பழமொழி ஒன்று இருக்குது, நீ பேசாமல் இருந்தால் உன்னுடைய அறிவு
புலப்படும். பேசினா உன் மூடத்தனம் வெளிப்படும்னு சொல்லுவாங்க. நீ பேசாத வரைக்கும் தான் அறிவாளி, பேசினாக்க நீ டம்மி பீஸு. அப்போ சீராக்கு ஞானம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும். ரொம்ப அழகாக சொல்லுது. ஒருவருடைய நாக்கே ஒரு வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கும் சொல்றது. அதே போல் இன்சொல் நண்பரை பெருகச் செய்யும். அதே போல் உன் மதிப்பை உயர்த்தும். அழகாக சொல்கிறாரா இல்லைங்களா? இப்போ தாவீதும் சவுலும் இந்த பகுதிகளில் அழகாக பேசுகிறாங்க. தாவீது எப்போ பேசுகிறாரு? அவருடைய மதிப்பு உயருது. அவர் அவருக்கு வெற்றியை கொண்டு வருது. சவுல் லொடலொடரான ஓட்டப்பாத்தில் ஈப்பு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? படை தளபதிகளோடு பேசுகிறாரு, படை வீரர்களோடு பேசுகிறாரு, பிலிஸ்தருடைய தலைவர்களோடு பேசுகிறாரு, மீக்கால்கிட்ட பேசுகிறாரு, யோனத்தான்கிட்ட பேசுகிறாரு, அபியாத்திட்ட பேசுகிறாரு, அபிஷாயிட்ட பேசுகிறாரு. எல்லார்ட்டையும் பேசி பேசி பேசியே கெட்டார் இல்லைங்களா? தாவீது பாருங்க, அவ்வளோ இன்னலுக்கு மத்தியிலும் அதிகம் பேசுறதே கிடையாது. பொறுமையாக போயிட்டே இருக்கிறார். எங்கே பேசணும் அங்கே வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுற மாதிரி பேசுகிறாரு. அவருடைய மதிப்பை உயர்த்திக்கிறார். அவருக்கு நண்பர்கள் பெருகிறாங்க எல்லா இடத்துலையும் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சு என்பது மூடத்தனமான பேச்சு பல தீங்கை விளைவிக்கும். சில சமயத்தில் இரட்டை அர்த்த ஜோக்கில் பேசுவாங்க. சிரிக்கிறது தானே ஃபார் சொல்கிறது, இதெல்லாம் தப்பா ஃபார், இந்த ஜாலி கூட இருக்கக்கூடாதா ஃபாதர் என்று சொல்வார்கள். நீங்கள் சிரிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஆபாச ஜோக்கு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற அந்த விஷம் மனசுக்குள்ளே பஞ்சு நான் சும்மா இருக்குள்ள யோசிக்க வைக்காதா? அப்படியா இப்படியா அப்படியா அப்படியா என்று யோசிக்க வைக்கும்போது அந்த சின்ன ஜோக்கு என் வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய ஒரு மனநிலையை அவனுக்குள்ளே உருவாக்கக்கூடும். அதனால தான் பிரான்சிஸ் டே சேல்ஸ் என்கின்ற அற்புதமான புனிதர் சொல்கிறாரு, ஒரு பானை நிறைய காடி இருந்தாலும் ஒத்த ஈ அந்த பக்கம் போகாது. ஒரு துளி தேன் இருந்தால் 1000 ஈ ஓடி போகுங்க. உங்கள் பேச்சு இனிமையாக இருந்தால், உங்கள் பேச்சு நன்மையாக இருந்துச்சுன்னா, உங்கள் பேச்சு ஆசி மிகுந்ததாக இருந்தால், ஒத்த சொட்டு தேனந்தாலும் 1000 ஈ உங்களை தேடி வருவாங்க. உங்கள் பேச்சு மூடத்தனம் இருந்துச்சு அப்படின்னாக்க, ஒரு பானை நிறையா இருக்கிற காடியாக இருந்தாலும் ஒரு ஈ பக்கத்தில் வராது. ஏன்? பயனற்ற பேச்சுன்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்வார், உங்கள் பேச்சினால் பயனுள்ளவை பேசுங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு கவிஞர் அழகாக சொல்லுவார், பேச வேணும், பேசணும். எப்போ பேசணும்? பேச வேண்டிய இடத்துல பேசணும். பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. அந்த தெளிவு இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் முன்மதிம்பாங்க. தாவீதை பாருங்க, ரொம்ப அழகாக பேசுகிறார். நான் யார் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? என் தந்தையினுடைய கோத்திரம் என்ன? நான் எந்த ஊரை சார்ந்தவன்? என் இனம் என்ன? கேட்டாருங்களா? அதுக்கப்புறம் சவுல் வாயை திறந்து எதுவுமே பேசலை, ஆக்ஷன் தான். இங்கே பேசுகிறார். இங்கே பேசி முடித்த பிற்பாடு பார்த்தா டோட்டலாக அப்படி சரண்டர் ஆகிறார். அப்படியே உள்ளம் உடஞ்சி நொறுங்கி போய் உறவை சிந்திச்சு பார்த்து, அவன் மகான், நான் மா பாதகன் அப்படின்னு நம்ம எண்ணத்தை உருவாக்கிட்டு மயங்கி நிற்கிறார். ஆனால் அந்த இடத்துல தாவீது அடுத்த காட்சியில் போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல பார்க்குறேன். மூடத்தனத்தை பற்றிய 3 விதமான விளக்கங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று, தேவையற்றதை பேசுவது மூடத்தனம், தேவையற்றதை செய்வது மூடத்தனம். அதே போல் தேவையற்றதை பேசும்போது நம்முடைய மதிப்பை நாமே குறைத்துக் கொள்கிறோம் என்பதை நம்ம உணர்ந்து பார்த்து வாழும்போது ஒரு அழகான ஒரு தெளிவு நமக்குள்ளாக பிறக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு காட்சி அமைப்பு ஆசிரியர் அமைச்சிக்கிறாரு. அதில் அதில் ரொம்ப அருமையான ஒரு செய்தியும் சொல்கிறாரு. ஒரு தெல்லு பூச்சியை ஒரு கௌதாரியை வேட்டையாடுற மாதிரி தேடுற மாதிரி. தெல்லு பூச்சி குடுகுடுன்னு ஓடும். நீங்கள் பட்டை சுருட்டுவீங்க, போர்வை விளக்குவீங்க, அதை பிடிச்சி அடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு தடுமாட்டி கிடப்பீங்க. ஊடே கலைஞ்சி போயிடும் ஒரு தெல்லு பூச்சிக்காக. பெட்டை கழிச்சி தலையணை கழிச்சி தலைமுறையை கழட்டி போர்வையை மாற்றி அதுபோல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு தெல்லு பூச்சி நம்ம தெரிஞ்சா எவ்வளோ விரயம் பண்ணுறோம், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். அது போய் தொலையிட வரட்டு மாட்டுக்குள்ள அடி மருந்தடிச்சு இது பண்ணிட்டு போவோம், வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போவோம். அந்த ஒரு யோசனை வரணும். இப்போ தாவீது அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, ஒரு கௌதாரியை வேட்டையாடுற மாதிரி. கௌதாரியை வேட்டையாட மாட்டாங்க, பொறி வச்சு பிடிப்பாங்க இல்லைங்களா? இவர் வேட்டையாடுறாரு. ஒரு கௌதாரி வேட்டையாட தேவையா? சிங்கத்தை வேட்டையாடலாம், யானையை வேட்டையாடலாம், அது அரசாங்கத்தில் தடை செய்யப்பட்டது. ஆனால் வேட்டையாடுவதற்கு இந்த வார்த்தை உனக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்குதுன்னா நீ சேலஞ்ச் பண்ணு, சண்டைக்கு போ இல்லைங்களா? அதுதான் இந்த மெசியாவை பற்றிய ஒரு எண்ணத்தில் அழகான ஒரு வார்த்தை. அவர் புகையும் திரியே அணையார், நெறிந்த நாணலை முறியார். ரொம்ப அழகான வார்த்தை. அது வார்த்தை ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்தேன். புகையும் திரிய அணையார், நெறிந்த நாணலை முறியார்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அழகான விளக்கம் வருது. நானிலே ஒடிஞ்சு போய் அப்படி காற்றுல அல்லாடிட்டு இருக்குது, அதை போய் உடைக்க மாட்டார். புகையும் திரி, அதாவது அப்படி இப்போ அணையலாமா இப்போ அணையலாமா, அப்படி ட்விண்ட்லிங் ஒரு ஃப்ளேம் இருக்குது, அப்படியே அணையிறது மாதிரி தடுமாறிக்கிட்டுது. நீ அதை போய் பெரிய வீரம் மாதிரி ஊதி அமைக்கிறதுல என்ன வீரம்? மூடத்தனம் அது இல்லைங்களா? அதே புகையும் திரி இப்போ அணிலாமல் இருக்குது. அந்த நெறிந்த நாணல் என்ன ரொம்ப அழகான குணம்.
மெஸ்ஸியானிக் குவாலிட்டின்றது எளியவர்களை வந்து நசுக்கக்கூடாது. நமக்கு எதிராக போராடக்கூடிய வலிமையற்றவர்கள் நம்ம தாக்குறோம் பாருங்க, அதை விட கோழைத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் நம்மளுக்கு சரி நிகராக பணத்தில் இல்லாமல் இருக்கலாம், அறிவில் இல்லாமல் இருக்கலாம், திறமையில் இல்லாமல் இருக்கலாம். இவரெல்லாம் வந்து வல்னரபிள் பீப்புள். பாலினத்தில் அல்லது வந்து இன வேறுபாட்டில், மொழி வேறுபாட்டினால ஒரு தாழ்மையாக இருக்கலாம். அவங்க மேலே நீ வந்து ஓங்கிய கரத்தும் அது வலிமையான புயத்தை நீ காமிக்க அப்படின்னா நீ மிகப்பெரிய கோழை. உனக்கு ஈடான ஒரு எதிரை தேர்ந்தெடுத்து சரிசமமான இடத்துல வச்சு நீ போராடி ஜெய். அப்போ வீரன்னு சொல்கிறேன், உனக்கு எந்த விதத்திலும் சரியில்லாத ஒரு நீ போராடும்போது கோழை. அதான் தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஒரு தெல்லு பூச்சியும் ஒரு கவுதாரையும் கொள்றதுக்கு நீங்கள் 3000 பேரை கூட்டிக்கிட்டு பாலை அமைச்சு தேடுறீங்க, நியாயமா கேட்குறாரு. ரொம்ப அழகாக தன்னுடைய வல்னரபிலிட்டி, உங்களுடைய அரகன்ஸ் அழகாக சொல்கிறார். உனக்கு ஈடான ஒரு எதிரியை உனக்கு சமமான ஒரு தளத்தை வச்சு போராடு, அப்போ நீ ஜெயிச்சுக்காமி, நீ வீரன்னு சொல்லலாம். ஒரு தெல்லுப்பூச்சியும் ஒரு கவுதாரையும் தேடிட்டு போய் நீ சாகடிச்சு உன்னை வீரன்னு காமிச்சிட்டேன்னாக்க உலகம் உன்னை போட்டுமா, மூடத்தனம்னு சொல்லாமல் சொல்கிறாரு. அது வந்து அவன் கரெக்டாக ஒத்துக்கிறாரு. ஆமாம், மூடத்தனம் செஞ்சு இன்னும் தவறு இழைக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறார். அழகான ஒரு வார்த்தை பயன்பாடு, அழகான ஒரு மனிதனுடைய மனநிலை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை இந்த இடத்துல அருமையாக வருது. இப்போ இந்த இடத்துல வந்து தாவீதினுடைய மனநிலை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். இந்த 21 வசனங்களில் இன்னும் வந்து ஒரு 3 வசனங்கள் தான் இருக்குது இந்த அதிகாரத்தை நிறைவு செய்வதற்கு. இந்த இடத்துல வந்து நான் மூடத்தனமாக நடந்து இன்னும் தவறு செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கம்பேரிஷன் வைக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இந்த நாபாலை ஒரு பக்கமாம் சவுலை ஒரு பக்கம் வைத்து ஒரு ஒப்பீடு செய்யலாம். இந்த நாபாலும் தாவீதும் ஒரு சேர செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நிறைய ஆடுகள், மாடுகள், ஒட்டங்கள், கழுதைகள் உள்ள ஒரு பணக்கார பின்புலம். 2 பேருமே தாவீதினால் பயன் பெற்றவர்கள். நாபாலுடைய ஆடுகளுக்கு காவலாளியாய் தாவீதும் அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. சவுலுக்கு பிலிஸ்தர்கள்லாம் வந்து அச்சுறுத்தலுக்கு அரணாய் இருந்து தாவீது காக்கிறார். 2 பேரும் தாவீதினால் பயன்பெற்றவர்கள். 3வது 2 பேரும் நன்மையை வாங்கிக்கிட்டு நற்ப காரியங்களை தாவீதிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கு எதிராக நடக்கிறாங்க. நாபால் தாவீதை அவமரியாதை செய்கிறான். அவர் யார் என்று கேட்கிறான். சவுலோ தாவீதை கொல்ல தேடுகிறார். 2 பேருமே ஹாஸ்டைல் டு டேவிட். இது இப்படி இருக்கும்போது காட்சி அப்படியே கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு வந்தோம்னாக்க நாபாலின் குடும்பத்தாரும் சவுலின் குடும்பத்தாரும் தாவீதை நேசிக்கிறாங்க. இங்கே அபிகாயில், இங்கே யோனத்தான், மீகால் நேசிக்கிறாங்க. இந்த 2 பேருமே குடும்பத்தாருமே தாவீது உயிரோடு இருக்கணும், அழிஞ்சிடக்கூடாது, நல்லா இருக்கணும், அவருடைய கடவுளுடைய மனிதன் என்று அவர் வாழ்த்துறாங்க. அபிகாயில் வாழ்த்துது, யோனத்தான் வாழ்த்துது, மீகால் வாழ்த்துது. இதெல்லாம் வந்து நடக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கடவுள் வந்து நாபாலை தாக்கினார். நாபால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கோமால 10 நாள் இருந்து இறந்துடுறாரு. இந்த இடத்துல அந்த காட்சி வரல. ஆசிரியர் 25 அதிகாரத்துக்கு அப்புறம் சவுலை வச்சு அழகாக சொல்கிறாரு, அவன் அப்படி ஆனா இவன் எப்படி ஆக போகிறானோ நீ வந்து பொறுத்து பாருன்னு நம்மகிட்ட சொல்கிறார். அப்போ ஒரு அழகான ஒரு குறியீடை உள்ள வைக்கிறாரு. அந்த மூடனுக்கு அப்படி ஆச்சு, இந்த மூடனுக்கு என்ன ஆகும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவங்களுக்கு கூட கடவுளுடைய ஏவுதலை செஞ்சாங்க. ஒரு அதே ஏவுதல் இருந்துச்சான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு கூட அந்த இறை வல்லமையினாலும் இறை ஏவுதனாலும் பிரிச்சிருக்கிறாங்க என்று அழகாக சொல்லுவார். இதுவரைக்கும் இப்படிங்க, இப்போ இப்படிங்க, இனிமேல் நான் இப்படி தாங்க என்று ஒரு எண்ணம் பாங்கு வருது பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உளப்பாங்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு உளப்பாங்கு நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த உளப்பாங்கு நமக்குள்ளாக வர வேண்டும்.